டேய் மச்சான் எங்கடா இருக்க? தோ மச்சான் இப்பதான் ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே அவன் ஞாபகம், அதான் அவன் ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன்டா. ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கியா? டேய் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? என்ன நடக்குதுன்னா தெரில மச்சான், ஆனால் அவன் என்னை விட்டு போகிறது அவன் ஞாபகம் அப்படியே மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குடா. நான் நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் அவளே பேரை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாள். மயிரில் ஃபீல் பண்ணுவோம் மொத்தா. இன்னும் 2 நாள் அவளுக்கு கல்யாணம்டா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, எனக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்கா, உனக்கும் அனுப்பியிருக்கேன்னு சொன்னாலே. தம்பி உனக்கு யாரோ கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருக்காங்கப்பா. பா தயவு செய்து அதை எங்கேயா தூக்கி வைங்கப்பா, இப்போ பார்க்குற நிலைமையில நான் இல்லை. ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்றேன்டா. பா அன்னைக்கு ஒரு இன்விடேஷன் வந்தது, எங்கப்பா அது? உன்னோட ஷெல்ஃபில் இருக்குப்பா. உன்னை ரசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நேசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இன்னும் வேணும்டி. தீயில் விழும் ஈசலை போல விழியில் விழுந்தவன் நானோ, உயிர் மொத்தமும் எந்த தனிந்து காந்தலாச்சுடி. உன்னை பிரிந்தால் அன்பே உலகம் சுழலாதடி, தன்னந்தனியாய் இனிமே நானும் உலகினில் வாழ்ந்து என்னடி. எந்த நாகாயத்தின் நிலவை நீதானடி, உன்னை நான் தேடி என்னாயும் திரட்டுண்டி. நில்லு எங்க போற? என்ன கழட்டி விட்டு இன்னொரு ஈஸியா கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற? நீ இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கல, மாத்திக்கிறேன், எல்லாத்தையும் மாத்திக்கிறேன் உனக்காக. இந்த பிரேக்கப்பு மயிறு மட்டும்லாம் வேணாம், புரியுதா? நீ எனக்கு செட் ஆக மாட்ட. அப்ப இது உன்னோட ரீசன் இல்ல, நீ எனக்கு வேணாம். மொத்த கிளம்புடி. நிஜமா புரியலடி, விட்டு போன நான் தனியா இங்க